அந்த தபாலை வாங்க மாட்டேன்னு சொன்னா அவன் செத்தான். இந்த பிரச்சனைலாம் கூடுதலாக ஒரு பிரச்சனை. ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருவாங்க. அன்றைக்கி இந்த சீட்டு கிழிஞ்சது டங்கு வர வந்து போயிடும். விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ தபால் அனுப்பிட்டீங்களா, நம்ம ஏட்டையா சொல்கிறது போலீஸ்கார சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு விருப்பப்பட்டால் போங்க, வந்துட்டுருங்க. ஒரு வாரம் விடுங்க. 10 நாள், 10வது நாள் அவங்க அப்பா எஸ்பி இருக்காங்களே, அவனுக்கு ஒரு லவ் லெட்டர், எஸ்பிக்கு ஒரு லவ் லெட்டர். அப்படியே ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட் புகாரை மறுபடியும் 2 அட்ரஸ் மட்டும் மாற்றி எஸ்பின்னு போட்டு அதே புகார் அப்படியே எழுதி அனுப்புங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லக்கூடாது, நான் இந்த தேதியில் போலீஸில் புகார் கொடுத்தேன்னு மட்டும் சொல்லணும், தபால் அனுப்புன்னு சொல்லக்கூடாது. என்ன சொன்னங்க? போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தேன்னு சொல்லணும், தபால் அனுப்புன்னு சொல்லக்கூடாது, சிஎஸ்ஆர் தரலன்னு சொல்லக்கூடாது, எஃப்ஐஆர் போடலன்னு சொல்லக்கூடாது. ஐயா வடை சாப்பிட சொன்னார், பேப்பர் கேட்டார், நாளைக்கு வர சொன்னார் அப்படின்னு போலீஸ் மேலே எந்த குற்றச்சாட்டும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? எஸ்பிக்கு ஒரு தபால் அனுப்பியாச்சு. ஒரு 10 நாள் விடுங்க. விட்டுட்டு 11ஆவது நாள் அப்படியே இந்த பேப்பரை தூக்கிட்டு நேராக பக்கத்தில் இருக்க கோர்ட்டு ஒரு 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டிட்டு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஆன்லைன் சென்டர் ஒன்று இருக்கும். கம்ப்யூட்டர் வச்சுட்டு முன்னாடியே ஒரு கம்ப்யூட்டர் ரூம் ஒன்று இருக்கும். அதில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இதை அப்படியே ஆன்லைனில் ஏற்றி கொடுத்துருவாங்க. காசெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஃப்ரீ தான். ஃப்ரீ தான். போகல உங்கள் செல்லை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போயிருங்க. செல்லுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்கள் ஆதார் கார்டு ஒரு ஜெராக்ஸ் ஒன்று கேட்பாங்க, வேறு ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இதை ஒரு மனு ஒன்று எழுதிட்டு போனீங்கன்னா, ஐயா இந்த மாதிரி தள்ளுமுள்ள ஆயிடுச்சு, போலீஸில் போய் புகார் கொடுத்தோம், அவங்க எஃப்ஐஆர் போடல, சிஎஸ்ஆர் தரல, இப்போ அதெல்லாம் சொல்லலாம். நான் நேராக போஸ்ட் ஆஃபீஸில் போய் பதிவஞ்சலில் ஒன்று அனுப்பிட்டேன், அந்த ரசீது வச்சுருக்கிறேன், அந்த ஜெராக்ஸ் கூட வச்சுருக்கிறேன். ஒரு வாரம் பார்த்தேங்க, 10 நாள் பார்த்தேங்க. அவங்க அப்பா எஸ்பிகிட்ட ரேஸ் போஸ்ட்டில் ஒன்று அனுப்பிட்டேங்க. சட்டம் வந்து ரேஸ் போஸ்ட்டில் அனுப்பி சொல்லியிருக்கேன். ரேஸ் போஸ்ட்டில் அனுப்பிட்டேன். அவங்க அப்பா எஸ்பியும் என் மனு வாங்கிட்டு தூங்கினாங்க. 10 நாள் வெயிட் பண்ணாங்க. இப்போ இங்கே வந்திருக்கேங்க. நீங்கள் ஒன்றும் நீதியெல்லாம் கொடுக்க வேணாம், குற்றவாளியை கூப்பிட்டு தண்டனையெல்லாம் கொடுக்க வேணாம், அவனை கூப்பிட்டு தூக்கெல்லாம் போட வேணாம். சும்மா எஃப்ஐஆர் போகிறதுக்கு மட்டும், எஃப்ஐஆர் போட்டு உத்தரவு போகிறதுக்கு மட்டும் இந்த போலீஸ்கார பசங்களை கூப்பிட்டு ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போட்டு விசாரிங்கன்னு ஒரு சின்னதாக ஒரு உத்தரவு கொடுங்கய்யா அப்படின்னு ஒரு மனுவை கொடுத்தீங்கன்னா, 30 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி கொடுத்தீங்கன்னா அதை ஆன்லைனில் ஏற்றி கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் கோர்ட்டுக்குள்ளார போனீங்கன்னா காலையில் 10:30 மணிக்கு உங்களுக்காக நீதிமன்றம் காத்துட்டு இருக்கோம். எல்லா கோர்ட்டும் காலையில் 10:30 மணிக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில் 10:30 மணிக்கு ஜட்ஜு வந்த உடனே கோர்ட்டுக்கு போனவங்களாம் வந்து கை தூக்குங்க. இவங்களுக்குலாம் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இவ்வளோ பேர் போயிட்டீங்களா? ஆஹா, மகிழ்ச்சி. காலையில் 10:30 மணிக்கு இந்த மாதிரி கோர்ட்டில் மேடையில் ஜட்ஜ் ஐயா ரூம்லேருந்து வருவார். வரக்குள்ள டவால் எங்கே நிற்பார், சைலன்ஸ் அப்படி தான் கத்துவாங்க. அப்படிதானே உங்க ஊர்ல சைலன்ஸ் அப்படிம்பாங்க. வக்கீல்லாம் எழுந்து நிற்பாங்க, எல்லாம் எழுந்து நிற்பாங்க. ஜட்ஜ் ஐயா வருவார், வந்தோன்னு கும்பிடுவார். எல்லாம் கும்பிடுவாங்க. யாரை பார்த்து கும்பிடுவாங்க தெரியுங்களா? காக்கா பிடிக்கிறவங்களாம் ஜட்ஜை பார்த்து கும்பிடுவாங்க. நேர்மையானவங்களாம் நீதி தேவதைக்கு வணக்கம் வைப்பாங்க. நீதிபதி நீதி தேவதைக்கு வணக்கம் வைப்பாங்க. அது ஒரு ரகசியம், அப்புறம் பேசிக்கலாம். விஷயத்துக்கு வந்துடலாம். ஜட்ஜு உட்காந்த உடனே அங்கே ஒரு டவாலி இருப்பார். கேட்டில் வாசலில் கதவுக்கு பதில் ஒரு டவாலி இருப்பார். அவர் கூப்பிடுவார், பிராதார் விண்ணப்பதார். இதை புரிஞ்சுதா? ஒன்றும் புரியல. யாருக்குமே புரியாம தான் கூவிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, மக்களே புகார் கொடுக்குறதுனா நீதி தேவதையிட்ட புகார் தரலாம், மனு கொடுக்குறதுனா நீதி தேவதை தரலாம், கம்ப்ளைண்ட் பண்ணதுனா பண்ணலாம். உங்களுக்காக இந்த நீதிமன்றம் திறந்துருக்கு, கொடுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. முதல் கேஸ் எந்த கோர்ட்டாக இருந்தாலும் இதுதான். உங்கள் ஊர் முனிசிபல் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட்டாக இருந்தாலும், சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த கோர்ட்டாக இருந்தாலும் முதல் வேலை இதுதான். நீங்கள் கொடுக்குற மனுவை டவாலி வாங்கிட்டு போய் ஐயாட்ட கொடுப்பாரு. ஐயா வாங்குவார், பார்ப்பார். என்னையா பிரச்சனை? பிரியாணி போடாது பிரச்சனையா? அப்படின்லாம் படிக்க அவங்களுக்கு நேரம் இருக்காது. அவங்க ஒரே விஷயம், போலீஸில் புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் போடல, அவ்வளோதானே தம்பி, நாளானிக்கு வாப்பா, வாய்தா போட்டுவார். என்ன போடுவாருங்க? வாய்தா போட்டுவார். கோர்ட்னா வாய்தா உண்டு, தலையெழுத்து. இந்த கேஸில் ரகசியம் சொல்கிறேங்க. நாளானிக்கு வாப்பா, இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை அப்படின்னு வச்சுக்கங்க. புதன்கிழமை வாய்தா, வியாழக்கிழமை வாய்தா, போயிட்டு வாப்பா அப்படின்ட்டுவார். இந்த கட்டை படிக்கணும்ல, ஜட்ஜுக்கு வந்து படிக்க நேரம் இருக்காது. கிளர்க்கிட்ட கொடுத்துருவா, கிளர்க்கு சரியாக்கான்னு பார்ப்பார். பார்த்துட்டு ஜட்ஜிட்டு கொடுப்பா, ஜட்ஜு சரியாக்கான்னு வருமா பார்ப்பார். அதுக்காக ஒரு வாய்தா போடுவாங்க. இதில் நீதிபதி என்ன பார்ப்பார்னா, பாதிக்கப்பட்ட ஜெகநாதன் போலீஸில் புகார் கொடுத்தாரா, கொடுத்துருக்காரா, அதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்லை. போலீஸில் நேராக புகார் கொடுத்த ஆதாரம் இருக்கா? இல்லை. ஜெராக்ஸ் மட்டும் வச்சுருக்காரு. ஓகே. நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் யார் புகார் கொடுத்தாலும் நம்மால் சிஎஸ்ஆர் தரமாட்டான் அப்படின்னு ஜட்ஜுக்கும் தெரியும். ஏன்னா அவர் வக்கீல் வேலை செஞ்சிருப்பாரு. கட்சிக்காரங்க 10 முறை ஸ்டேஷனில் போய் சிஎஸ்ஆர் கேட்டு எஃப்ஐஆர் கேட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு காந்தியை காட்டி வாங்கிட்டு வந்திருப்பார்ல. இந்த அனுபவம் அவருக்கு இருக்கு, அவருக்கும் தெரியும்.
அவருக்கும் இந்த ரகசியம் தெரியும். அடுத்து இந்த ஜெகநாதன் உஸ்தியான் ஆலியா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இந்த புகார் அனுப்பி ரைட்டர் கையெழுத்தை வாங்கி அந்த ஜெராக்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் ரசீது, பிஓடி, ஒப்புகை சீட்லாம் வச்சுருக்காரு. சூப்பர்யா, இந்த கொஞ்சம் விவரமான ஆளியா, ஆதாரத்தை வச்சுருக்காங்க. ஓகே. அடுத்து எஸ்பிகிட்ட போய் பார்த்தாரா? சட்டம் எஸ்பிகிட்ட பதிவஞ்சல் அனுப்புன்னு சொல்லியிருக்கு. இந்த ஜெகநாதன் புகார் கொடுத்தது எஸ்பிகிட்ட கொடுத்துருக்காரா? ஆமாம், 7 நாளில் கொடுத்துன்னு சொல்லி ஒரு 10 நாள் கழிச்சு 10வது நாள் எஸ்பிகிட்ட புகார் கொடுத்துருக்காரு. அது ஆதாரம் வச்சிருக்காரு, ஜெராக்ஸ் வச்சிருக்காரு, தபால் ரசீது வச்சிருக்காரு. எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கிளர்க்கு கையெழுத்து போடுவாங்கன்னா அஞ்சல் ரசீது, ஒப்புகை சீட்டு வச்சிருக்காரு. இவர் சட்டம் தெரிஞ்ச சாதாரண மனுஷன். இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கரெக்டாக போயிருக்காரு, 2வது படி கரெக்டாக ஏறியிருக்காரு. ஒரு வாரம் கழிச்சு கோர்ட்டுக்கு வந்திருக்காரா? டைம் பாரு. ஒரு வாரம், 10வது நாள் தான் வந்திருக்காப்ல. 3 நாள் எக்ஸ்ட்ராவே போலீஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஓகே. இப்போ நம்ம இதை படிக்கவே வேணாம். கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாரு, எஃப்ஐஆர் போட்டு சப்ஜெக்ட் இருக்கான்னு பாரு. அடித்து பல்ல பேர்த்துருக்காங்க, பல்லு உழுந்து வச்சு மூஞ்சி முறை பேர்ந்துருக்கு. இது பெரிய செக்ஷன். எஃப்ஐஆர் போட்டு தானே சரி, இந்த லூசு பயிலுங்க ஏன் அப்படி பண்ணாம விட்டானுங்க? ஓகே. எப்பா போலீஸ் இங்கே வாப்பா, இந்த ஜெகநாதன் பெட்ஷன் கொடுத்துருக்காரு, அதில் உங்கள் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டிங்களா இல்லையா? பதிலை மட்டும் நாளைக்கு வந்து சொல்லு. பதிலை மட்டும் என்னைக்கு வந்து சொல்லணும்? நாளான்னைக்கு வாய்தா, வெள்ளிக்கிழமை வாய்தா வந்து சொல்லு அப்படின்னு போலீஸை கூப்பிட்டு இது எழுதிட்டு போ, வெள்ளிக்கிழமை வந்து பதில் சொல்லுன்னு போலீஸ்க்கு ஒரு பதில் சொல்கிற வாய்ப்பு தருவாங்க. வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஜெகநாதன் கூப்பிடுவாங்க. தம்பி ஜெகநாதன், உங்கள் புகார் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி உத்தரவு போட்டேன். என்னது? எஃப்ஐஆர் போட சொல்லி போலீஸ்க்கு உத்தரவு போட்டேன். அவன் எஃப்ஐஆர் போட்டு விசாரிப்பான். நீ வீட்டில் போய் உன் வேலையை பாரு, வீட்டில் போய் உன் வேலையை பாருன்னு சொல்லிடுவாங்க. இந்த உத்தரவை நீதிமன்றம் 15 நாளுக்குள்ளார கேஸ் கட்ட வாங்கினத மனுவை உங்ககிட்ட பேப்பரை வாங்கினது 15 நாளில் தீர்ப்பு சொல்லணும். எத்தனை நாளில் தீர்ப்பு சொல்லணும்? தலைமுறைக்கெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. மற்ற கேஸ் சொன்னல பேரம்பேத்தி காலம் வரைக்கும் இருக்குன்ட்டு, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 15 நாளில் தீர்ப்பு சொல்லணும். இப்போ இந்த எளிமையான விஷயத்துக்கு ஒரு வக்கீல் வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணுமா? ரொம்ப சின்ன விஷயம், டீ சாப்பிட்ற மாதிரி சின்ன விஷயம் தானே. இதுக்கு ஒரு வக்கீல் வேணுமா? வச்சா எவ்வளோ செலவாகும்? நோ கமெண்ட்ஸ். நீங்கள் பேசலாம், நான் பேசக்கூடாது. எங்களாலாம் வருத்தப்படுவாங்க. லைவ் ஓடிட்டு எங்களாம் வருத்தப்படுவாங்க. நீங்கள் போனால் எவ்வளோ செலவாச்சு? ஒரு தபால் அனுப்புனீங்க, எவ்வளோ 70 ரூபா. 2வது தபால் அனுப்புனீங்க 70 ரூபா. முதல்ல டைப் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஒரு 20 ரூபா. 2வது முதல்ல டைப் பண்ணி அதுக்கு ஒரு 20 ரூபா. எவ்வளோச்சிங்க? 240 ரூபா. மன்னிக்கணும், 140, 180 ரூபா. 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டீங்க, அதுக்கு ஒரு டைப் பண்ணீங்க, அதுக்கு ஒரு 50 ரூபா. 300 ரூபா செலவா? 300 ரூபா செலவில் எஃப்ஐஆர் போட்டு விட்டாச்சா? இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களுக்கு நீதிமன்றத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. இந்த மாதிரி எளிமையான விஷயங்களுக்கு நீதிமன்றத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. தாலுகா ஆஃபீஸில் மனு கொடுத்தேன், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கல. என் மனு மேலே நடவடிக்கை எடுக்க வைக்கணும், கோர்ட்டுக்கு போகிறப்பா, கோர்ட்டில் போய் உத்தரவு வாங்கிட்டு வரப்பா அப்படின்னீங்கன்னா நேராக ஹைகோர்ட்டுக்கு போங்க. மனுவை கொடுத்தீங்கன்னா நீதிமன்றம் உத்தரவு போட்டு கையில் கொடுத்துரும். 2 வயதில் உத்தரவு ஆகிடும். போன உடனே வடை போண்டாவை சாப்பிட்டு உத்தரவு வாங்கிட்டு வந்துடலாம். வடை போண்டாவை சாப்பிட்டு கன்சாமி உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கன்சாமி நம்பர் உங்களுக்கு சொல்லுவார், இப்போ பயன்படுத்திங்க. கன்சாமி தோழர் மணிக்கணும், ராமசாமி தோழர், ராமசாமி நண்பர் உங்களுக்கு நம்பர் சொல்லுவார். அவர் நீதிமன்ற அனுபவம் நிறைய இருக்குது. உயர் நீதிமன்றத்தில் மனு தயார் செய்வதில் அவருக்கான அனுபவங்கள் அதிகம். ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் நிறைய அவர் பயன்படுத்திங்க. நம்முடைய மாநில செயலர் பாஸ்கர், அவருடைய நம்பர் நான் உங்களுக்கு தரேன். அவருடைய நம்பரையும் நீங்கள் பயன்படுத்திங்க. நேராக போங்க, கன்சாமி நீங்கள் ஐடியா கேட்டுங்க, நேராக போய் பாஸ்கரை பிடிச்சிங்க. நீங்களே நேராக நீதிமன்றத்தில் போய் நிற்கலாம், உத்தரவு வாங்கிட்டு வந்துடலாம். 2 முறை மெட்ராஸுக்கு ட்ரெயின் ஏறுங்க, 3வது முறை ஜட்ஜ்மெண்ட்டோடு வரலாம். அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் நேராக போகலாம். போயிட்டு சாத்திட்டு வரணும். சார் நிறைய மனு கொடுக்க சொல்லிட்டீங்க, இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தலையை சுற்றுது சார். இதுதான் உங்களுக்கான குழப்பம். அந்த குழப்பத்துக்குள்ளாரி போகாதீங்க. விஷயத்தை நாளாக பிரிச்சிங்க. இது எதுக்கு தனித்தனியாக மனுவை போட்டுவிட்டு 3 நாளில் ஒப்புவிச்சுட்டு தரணும். நீங்கள் எந்த ஆஃபீஸில் மனு கொடுத்தாலும் 3 நாளில் ஒப்புவிச்சுட்டு தரணும். எத்தனை நாள் ஒப்புவிச்சுட்டு? என்ன மனு கொடுத்தாலும் 3 நாள் ஒப்புவிச்சுட்டு தரணும். 30 நாளில் உங்களுக்கு பதில் தரணும். 90 நாளில் இறுதி முடிவை சொல்லணும். நீங்கள் எந்த ஆஃபீஸில் எந்த அதிகார மையத்தில் மனு கொடுத்தாலும் சரி, 3 நாளில் ஒப்புவிச்சுட்டு 30 நாளில் பதில், 90 நாளில் இறுதி முடிவு. 91வது நாள் உங்கள் பெட்ஷனை எந்த ஆஃபீஸ்லையும் கையில் வச்சுக்கிறதுக்கு, பெண்டிங்கில் வச்சுக்கிறது எந்த அதிகாரத்துக்கும் யாருக்கும் அதிகாரம் இல்லை. அவன் போலீஸாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, ஹோம் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, 90 நாளைக்கு மேலே உங்கள் மனு வச்சுக்கிறது அதிகாரம் இல்லை. எந்த மனுவாச்சும் 90 நாளில் முடிவு கிடைச்சிருக்கா? கிடைக்கல. கிடைக்கவே கிடைக்காது. யாரோ ஒருத்தர் வரலாமே இங்கே. வாராஜா வேகமாக வாங்க, எனக்கு துணைக்கு ஒரு ஆள் இல்லை, வாங்க. இவ்வளோ நேரம் மனுவை பற்றி பேசிட்டு இருந்தோமா?
ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். நீங்கள் மனு போட்டால் 3 நாளில் என்ன கிடைக்கணும்? 30 நாளில் பதில், 90 நாளில் இறுதி முடிவு. ஆர்டிஐ போட்டால் 5 நாளில் ஒப்புவிச்சுட்டு 30 நாளுக்குள்ள தகவல் கிடைக்கணும். தமிழ்நாட்டில், ஈரோடு மாவட்டத்தில், இந்தியாவில் நீங்கள் போட்ட மனுவுக்கு பதில் வராது, வரவே வராது, சத்தியமாக வராது. ஆனால் இதுக்கு தானே வர சொன்னேன், பயப்படாதுன்னு முடிச்சிட்டேன். ஒரு நிமிஷம். நீங்கள் ஆர்டிஐ போட்டிங்கன்னா 30 நாளில் பதில் வரும், தகவல் வராது, வரவே வராது, சத்தியமாக வராது. இப்போ நமக்கே தெரிஞ்சு போச்சா? இந்த அதிகாரிகிட்ட, நம்ம ஆஃபீஸர்கிட்ட நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சா? இனிமேல் இந்த வேலையை செய்யக்கூடாதுல்ல, பயிற்சி வகுப்பு கேன்சல், எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம், முடிச்சிடலாமா? அதுக்கு எதையா காலையிலேருந்து ஒன்றாரு அர்த்த. இப்போ நமக்கு தான் தெரிஞ்சு போச்சுல்ல, இந்த பசங்க கிட்ட மனு கொடுத்தா வேலையாகாது, பதில் தர மாட்டான், வேலையை செய்ய மாட்டான். நீங்கள் பேப்பர் பேனை எடுக்கக்குள்ள சத்தியம் பண்ணிடணும், இந்த ஆஃபீஸர் என் ஊர் தாசில்தார் என் மனுவுக்கு பதில் தர மாட்டான், தரவே மாட்டான், சத்தியமாக தர மாட்டான், எனக்கு தெரியும். நீ வானே, பயப்படாதுங்க, சத்தியமாக பண்ணல வானே, விஜயகாந்த் மாதிரி அடிக்கல மாட்டேன் வானே. நாம் பெட்ஷன் போட்டால் அதிகாரி பதில் தர மாட்டான், தரவே மாட்டான், சத்தியமாக தர மாட்டான், நமக்கே தெரியுதுல்ல. ஒரு சத்தியம் பண்ணிடணும், இந்த ஆஃபீஸில் பெட்ஷன் தரேன், என் ஊர் கலெக்டர் பெட்ஷன் தரேன், 30 நாளில் பதில் வரணும், வர வைப்பேன், 90 நாளில் எனக்கு இறுதி முடிவு கிடைக்க வைப்பேன், சத்தியமாக கிடைக்க வைப்பையா அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணி பேப்பர் பேனை எடுக்கணும். இப்போ என்ன கையில் சத்தியம் பண்ண? என்ன கையில் பார்த்துட்டீங்களா? முன்ன ஆமாம், இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு நீங்கள் பேப்பர் பேனாவை எடுத்தீங்கன்னா பதில் கிடைக்கும், நடவடிக்கை வர வைக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம், மனு கொடுத்தீங்க, கொடுத்துட்டு வீட்டில் போய் தூங்குங்க, வேலையை பாருங்கள், அடுத்து ரெஸ்ட் கிடைக்கல. ஒரு 4 நாள் கழிச்சு, எப்போ எனக்கு ஒரு ஏதோ வடை ஒன்று தருவியான், 3 நாளில் போண்டா தருவியான், அதை ஒன்று குடியா அப்படின்னு ஒரு ஆர்டிஐ ஒப்புவிச்சுட்டு, அந்த வடை போண்டா 3 நாள் எது கொடுக்கணுமா, குடியா அப்படின்னு ஒரு ஆர்டிஐ வச்சா நம்மளால கொடுத்துட்டேன்னு சொல்லுவான். நாம் ஆர்டிஐ வைக்கவில்லை, என்ன பண்ணோம்? 3 நாள் ஒப்புவிச்சுட்டு கொடுங்க, சட்டம் சொல்லியிருக்கு, நீ எனக்கு கொடுத்துட்ட, நீ எனக்கு, நம்மளால் கொடுக்க மாட்டான், நம்ம சத்தியம் மண்டபத்தில் சத்தியமாக கொடுக்க மாட்டானே. ஆனால் நம்ம ஆர்டியில் என்ன சொல்கிறோம்? நீ எனக்கு கொடுத்துட்ட, நான் தொலைச்சிட்டேன், அதை மறுபடியும் ஒரு ஜெராக்ஸ் கொடுத்துருவாங்க. 30 நாளில் பதில் தரணும், நீ தரமாட்டேன், 90 நாள் இறுதி முடிவு, நீ எடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும், நீ என்ன பண்ண, ஃபைல் முடிச்சு எனக்கு ஒரு ஜெராக்ஸ் குடியா அப்படின்னு ஒரு 80வது நாள் 70வது நாள் ஆர்டி போட்டிங்கன்னா, நம்ம 90வது நாள் 100வது நாள் 91வது நாள் 100வது நாள் உங்களுடைய மனு நடவடிக்கையில் உள்ளது. நடவடிக்கையில் உள்ள மனு தொடர்பான தகவல் நிமிஷத்தில் வழங்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்லை, உலக நீதிமன்றமே சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவான். 91வது நாள் வச்சுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. 101வது நாள் உங்களுக்கு என்ன பதில் சொன்னால், நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம், பிடுங்கி கத்த கட்டிகிட்டு இருக்கிறோம், உனக்கு சொல்ல முடியாது, இப்போல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துருவான். மாட்டிக்கிட்டானா? இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த பதில் வாங்குற வரைக்கும் அவன்கிட்ட சட்டம் பேசக்கூடாது, இப்படி ஒரு பதிலை வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு எப்பா 90 நாளைக்கு மேலே வச்சுருந்து உனக்கு அதிகாரமே கிடையாது. 91வது நாள் 101வது நாள் நீ நடவடிக்கையில் இருக்கு, இறுதி முடிவு எடுத்த பிறகு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிற, அது ஆர்டிஐ அப்புறம் பேசிக்கலாம். 91வது நாள் மேலே 100வது நாள் இந்த மனுவை கையில் வச்சிருந்தது குற்றம், ஒழுக்கம் கெட்டு போயிட்ட, ஒழுக்கம் கெட்ட நாய், நீ உன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு மேலே இருக்கிறவன்ட்ட புகார் கொடுத்தீங்கன்னா, ஒழுங்கு நடவடிக்கை கூடிய ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா, இவன் மேலே ஒழுங்கு நடவடிக்கை சொல்லி மெமோ கொடுத்துருவாங்க. இவன் ஒழுங்காக உங்கள் பெருசுங்களாம் நடவடிக்கை எடுக்கிறானோ இல்லையோ, மற்றவங்க தர எல்லா மனுக்கும் ஒழுங்காக நடவடிக்கை எடுப்பான். 3 மெமோ வாங்கினா நம்ம ஆஃபீஸருக்கு சார்ஜ் மெமோ கொடுத்துருவாங்க. அரசு ஊழியர் 4 பேர் இருக்கீங்க, அரசு ஊழியர் ஓய்வு பெற்றவங்க இருக்கீங்க, 3 மெமோ கொடுத்தா 4வது சார்ஜ் மெமோவா? 17B சார்ஜ் பண்ணிடுவாங்களா? 17B சார்ஜ் பண்ணிடுவாங்களா ஐயா? 17B சார்ஜ் பண்ணுவாங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு மெமோவை தினமும் 100 வாங்கி தர முடியும். உங்கள் தாசில்தாருக்கு தினமும் உங்கள் தாசில்தாருக்கு 100 மெமோ வாங்கி தர முடியும். என்னைக்கு அவன் கலெக்டர் பிஏவா, ஆர்டிஓ பிஏவா மாறுறது, என்னைக்கு அவன் ப்ரொமோஷனில் மேலே போகிறது, புரியுதுங்களா? அவன் ப்ரொமோஷன் காலி, பதவி உயர்வு காலி, சம்பள உயர்வு காலி. இதை ஒரு நாளைக்கு உங்களால் சமூக ஆர்வலர்களால் 100 வாங்கி தர முடியும். இதை நாம் யாரும் செய்யாதனால அவங்களாம் நிம்மதியாக இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அசைச்சு பார்க்கணும். வேளாண்மை துறை இப்போதான் பாருங்க, அருமையாக சீனிவாசன் ஒரு செய்தி சொன்னார். வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் எஸ்ஐஆர் பார்க்க போயிட்டாங்க, விஓவில் ஆரம்பித்து கலெக்டர் வரைக்கும் எல்லாம் எஸ்ஐஆர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் நீங்கள் தோலை உரிச்சு உப்பு போடணும். இந்த டைம் தான் நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஆர்டிஐ அதிகமாக போடணும். ஆர்டிஐ
அதிகமாக போடணும். தகவல் ஆணையம் சொல்லுது, தகவல் உரிமை சட்ட மனுக்களை போட்டு அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாது. நான் கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செய்யாதவனை வேலை வாங்கிறது துன்புறுத்தலாம், அந்த துன்புறுத்தல் நான் அதிகமாக செய்வேன், செய்யணும். இப்போதான் அவனை தோலை உரிச்சு உப்பு போடணும். சின்ன கேள்விங்க. சிட்டால் ஒரு கட்டுமான தொழிலாளி 3வது அடுக்கு 4வது அடுக்கு மாடியில் நின்று சாரத்தில் நின்று வேலை செஞ்சிட்டு இருக்கு. சரிக்குள்ளா என்ன ஆகும்? இடுப்பொடியும் செத்துரும். நல்ல அக்னி நட்சத்திர வெயில். இப்போ நல்லா மழை பெய்யுது, பிரச்சனை இல்லை. இந்த மலையில் சாரத்தில் தான் வலிக்கு விட்டு வந்துடும். நல்ல வெயில், அக்னி நட்சத்திர வெயில். கம்பி கட்டுது 4வது மாடியில். ஒரு கொத்தனார், ஒரு கட்டுமான தொழிலாளி, சிட்டால், ஒரு பீகார் தொழிலாளி, நம்ம ஊர் தொழிலாளி 4வது மாடியில் கம்பி கட்டிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். சென்ட்ரிங் பார்த்துக்க கம்பி கட்டிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். பகல் முழுசும் கம்பி கட்டிட்டு நைட்டு வீட்டுக்கு போவார். தண்ணி குடிப்பார், தண்ணி இறங்காது, தண்ணி குடிக்க முடியாது, தொண்டை புண்ணாக இருக்கும். நைட்டு சோறு சமைச்சு கொடுக்கும் அந்த அம்மா குழந்தைங்களுக்கு. சாப்பிடலான்னு நினைக்கும், தொண்டையில் சாப்பாடு இறங்காது, தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்கும். குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலாம்னு நினைக்கும், உடம்பு முழுசு எரிஞ்சிட்டு இருக்கும், பேச முடியாது. நைட்டு புருஷனோட குடும்பத்தெல்லாம் படுக்கலாம்னு நினைக்கும், உணர்வே வராது. அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு சிறுநீர் கழிக்கலான்னு போகும் பாத்ரூமுக்கு. ரத்தம் தான் வருமே தவிர சிறுநீர் வராது. எதுக்கு? ஒரு 500 400 கூலி காசு வாங்கிட்டு போனால் குழந்தைங்களுக்கு சோறு கிடைக்கும், தன் குடும்பத்துக்கு சாப்பாடு கிடைக்கும் எண்ணத்தில் அந்த அம்மா உழைக்குது. 4வது மாடியில் இருந்தால் உயிரை போயிடும். உயிரை பணி வச்சு உழைச்சா 400 500 கூலி கிடைக்குது. இந்த அதிகாரிகளுக்கு எவ்வளோ சம்பளம் ஒரு நாளைக்கு? சாதாரணமாக 3000 4000. தினமும் எவ்வளோ கிம்பளம்? இந்த அதிகாரிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 500 ரூபாய்க்கு வேலை வைக்கலாமே. அந்த வேலையை நாம தான் வச்சாகணும். அதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அதிகமாக வேலை வைங்க. நீங்கள் கொடுத்த மனு பொது நோக்கத்துக்காக கொடுத்துக்கிறீங்க. ஒன்று நம்ம வீட்டு பட்டா கேட்டு, நம்ம வீட்டு சிட்டா கேட்டு, நம்ம வீட்டுக்கு சோத்துக்கு மனு கொடுக்கல, பொது விஷயங்களுக்காக கொடுக்குறோம், ஊருக்கு நல்ல சேர்த்துக்காக கொடுக்குறோம். இதுக்கு கூட இவன் நடவடிக்கை எடுக்கலன்னா இவங்களெல்லாம் மனித ஜென்மே கிடையாது. இவங்களையெல்லாம் மனசனாவே மதிக்கூடாது, மிருகமாக கூட மதிக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் கடுமையாக வேலை வைக்கணும். அதனால் ஆர்டிஐ போடுறது கொஞ்சமெல்லாம் போடாதீங்க. ஒரு ஆர்டிஐ போட்டீங்க, நியாயமாக பதில் வரல, ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணுங்க, செகண்ட் அப்பீல் பண்ணுங்க. இந்த ஆணையம் 3 வருஷம் வச்சு தீர்ப்பு தரும். அது வரைக்கும் தான் காத்திட்டு இருக்காதிங்க. அதே ஆஃபீஸ்க்கு ஒரு 100 ஆர்டிஐ தட்டி விடுங்க. அந்த ஆஃபீஸுக்கு எல்லா பேப்பரும் தெருவுக்கு வந்துடணும். நீங்கள் கொடுங்க மக்களுக்கு. ஒரு விஓஎஸில் ஆர்டிஐ போட்டீங்க, பதில் வரல, அந்த விஓஎஸில் எல்லா ரெக்கார்டையும் வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க, தெருவில் கொண்டு போய் போடுங்க. இப்போ ராசிபுரம் நகராட்சியில் 1990 இன்னைக்கு வரைக்கும் தீர்மானம் காப்பி யாருக்கு தேவைனாலும் 10 ரூபாய்க்கு தலைமை அலுவலகத்தில் இலவசமாக வாங்கிக்கலாம். 1990 இந்த வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும் ராசிபுரம் நகராட்சி என்னென்ன தீர்மானம் போட்டுங்கிற விஷயத்தை, தீர்மானங்கள் புத்தகத்தை யார் வேண்டுமானாலும் 10 ரூபாய்க்கு அலுவலகத்தில் இலவசமாக ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். நகராட்சி செத்து போச்சா? நகராட்சியில் எவனா காசு கொடுத்தான்னு தீர்மானத்தை வாங்குவானா? நம்ம ஆஃபீஸில் இலவசமாக எடுத்துகிட்டு போயிடுறானா? யாராவது தீர்மானம் காப்பி நகராட்சியில் வாங்கணும், அவங்க வீட்டுக்கு பட்டா மாற்றினது, அவங்க வீட்டு வரி தீர்மானம் போட்டது, தெருவுக்கு பேர் வச்சது, செலவு பண்ணது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா 90லேருந்து போன வருஷம் இந்த வருஷம் ஜனவரி வரைக்கும் இலவசமாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்கார்டை வாங்கி மக்கள்கிட்ட தூக்கி போடுங்க. பட்டா புத்தகத்தை வாங்கி தூக்கி போடுங்க. மக்கள் எடுத்துக்கிட்டோம். சிட்டா அடங்கல் புத்தகத்தெல்லாம் வாங்கி நகலை வாங்கி வைங்க. யாருக்காவது தேவையா? பார் 10 ரூபாய்க்கு பொறுப்பாளர் வீட்டில் இருக்கு, சமூக அலுவலர் வீட்டில் இருக்க, வந்து ஜெராக்ஸ் எடுத்துப்பான்னு சொல்லுங்க. எல்லா ரெக்கார்டையும் வாங்கி கொடுங்க. ஒரு ஆர்டிஐ போட்டோம், நியாயமாக போட்டோம், பதில் வரல, தப்பாக பதில் சொன்னோம், 100 ஆர்டி 200 ஆர்டி 300 ஆர்டி போடுங்க. 30 நாள் எஸ்ஐஆர் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த டைமில் ஆர்டிஐ பார்ப்பானா எஸ்ஐஆர் பார்ப்பானா? ஆர்டிஐ பார்ப்பானா எஸ்ஐஆர் பார்ப்பானா? எஸ்ஐஆர் தான் பார்த்தாகணும். எஸ்ஐஆர் தான் பார்த்தாகணும். ஏன்னா தேர்தல் கமிஷன், தகவல் ஆணையம், விளக்கெண்ணெய், வெங்காயம், இவங்க ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது, கழுத்து இருக்க முடியாது. மிஞ்சி போனால் 20,000 ஃபைன் போடுவோம், அவ்வளோதான். நம்ம ஆணையம் அவனை கவனிக்கிற வகையில் கவனிச்சா சரி பண்ணிக்கலாம், கவனிக்கிற வகையில் கவனிச்சா சரி பண்ணிக்கலாம். அங்கே நம்ம பசங்க பேர் என்ன? நம்ம பசங்க தான் 5 பேர் உட்காந்துருக்கானுங்க. அவங்களுக்கு ரேட் இருக்குது 10,000, 25,000, 1 லட்சம். என்னங்க? 10,000, 25,000, 1 லட்சம். அவனுக்கு ரேட் இருக்குது. புரோக்கர் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, அவங்கள கவனிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலெக்ஷன் கமிஷன் அறுத்து விட்டுருவான். ஒரு சஸ்பெண்ட் கொடுத்தான், ஒரு மெமோ கொடுத்தானா தீக்கிறதுக்கு டெல்லிக்கு தான் போகணும். முதல்ல எஸ்ஐஆர் பாருன்னு பார்ப்பான். இதுதான் சரியான நேரம். இப்போ சாத்துங்க. 30 நாளில் பதில் தர முடியாது. 30 நாளில் பதில் தர முடியாது. எல்லாம் இலவசமாக வந்துடும். எல்லாம் இலவசமாக நம்ம வீட்டுக்கு வந்துடும். வாங்கி மக்கள்கிட்ட இலவசமாக நம்ம கொடுப்போம். ஒரு ஆர்டிஐக்கு பதில் இல்லை, 100 ஆர்டிஐ சத்தானா? அடுத்த முறை யாராச்சும் ஆர்டிஐ போடுறாங்க, பொதுமக்கள் கோரிக்கை மனு தராங்க, ஒரு வேஸ்ட் ஒருத்தன் பஸ்ஸில் ஏறுறான், இவன்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. என்னத்தை உருவாக்கியாச்சா? அதை உங்களால் உருவாக்க முடியும். இது அதிகமாக செய்யணும். குறிப்பாக இந்த வேளாண்மை துறைன்னு ஒரு இலவெடுத்த துறை இருக்குது. வேளாண்மை துறை, வேளாண்மை பொறியியல் துறை, மலைப்பயிர்கள் துறை, பட்டு வளர்ச்சி துறை, தோட்டக்கலை துறை,
வேளாண்மை பொறியியல் துறை என்னென்னங்க, வேளாண்மை தனியாக ஒரு பட்ஜெட்டு. விவசாயிகள் தான் எங்கள் கடவுள், விவசாயிகள் தான் எங்கள் கடவுள், விவசாயிகள் தான் எங்கள் கடவுள். கண்ணால் கண்ட கடவுள் விவசாயி. நெல் பயிர், அறுத்த நெல் மூட்டை முளைச்சிக்கிட்டு சாராய கடைக்கு குடோன் கட்டி வச்சிடும். சாராயத்தை நனையாமல் கொண்டு போகிறோம், படுதா போட்டு சாராயத்தை கொண்டு போகிறோம். விளைஞ்ச நெல்லை முளைக்க விட்டுட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறோம். வயிறு இருக்கு நமக்கெல்லாம். இதை சரி பண்ணுறதுக்கு உங்களால் முடியல, நம்மளுடைய கடவுள்னு சொல்லலாம். ஓகே, இந்த புடுங்க கத்த கட்டத்துக்கு இத்தனை துறைகள் இருக்குல்ல, இவனையெல்லாம் தோலை உரிச்சு போகணுங்கிற கோபம் எனக்கு இருக்கு. நாம் கொஞ்சம் சேருவோம். நம்முடைய விவசாயிகள் கொஞ்சம் அறிவார்ந்த சட்டத்தை பயன்படுத்துவோம், தகவலின் சட்டத்தை நிறைய பயன்படுத்துவோம். ஒவ்வொரு மாதமும் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடத்துகிறாங்களா, சடங்காக நடத்துகிறாங்களா? நீங்கள் உங்கள் ஊர் கோரிக்கைகள் எல்லாத்தையும் மனுவாக எழுதி முன்னாடி அனுப்புங்க. அடுத்த மாதம் விவசாயிகள் கூட்டத்துக்கு நீங்கள் நேரில் போகிறீங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். இப்பயே ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புங்க. உங்கள் ஊரில் விவசாயிகள் பிரச்சனை என்ன இருக்கு, விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மனு அப்படின்னு தலைப்பு போட்டு இப்பயே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஒன்று, வேளாண்மைத்துறை இணை இயக்குநருக்கு ஒன்று அனுப்பி வைங்க. அனுப்பிட்டீங்கன்னா அடுத்த மாதம் கூட்டத்தில் உங்களுடைய கேள்விக்கான பதிலை படிப்பாங்க. எப்படி எம்எல்ஏ கேள்வி கேட்டால் சட்டமன்றத்தில் பதில் கொடுப்பாங்களோ அதே மாதிரி விவசாய சங்கங்கள் 10 ரூபாய் தலைவர்கள் நீங்கள் கொடுக்குற மனுக்கள் விவசாயிகள் சங்க குறைதீர்க்கும் கூட்டத்தில் படிப்பாங்க. கூட்டத்துக்கு நேரில் போய் கேள்விகளை கேளுங்க. இன்னொரு பக்கம் தகவல் உரிமை சட்டத்தை விவசாயத்துறைக்கு எதிராக அதிகமாக பயன்படுத்துங்க. நிறைய விஷயங்கள் ஊழல் மேலே ஊழல் நடந்துட்டு இருக்கு. என்ன ஊழல் நடக்குதுன்னு தெரியல. ரொம்ப எளிமையான விஷயம். இப்போ நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டில் போன வாரம் ஒரு தகவல், நிலக்கடலை விதைக்கடலை கொடுத்தாங்க. 2 டன் விதைக்கடலை வந்துச்சு, விவசாயிகளுக்கு தரல. என்னடான்னு பார்த்தா துறையூரில் கொண்டு போய் விற்றுக்கிட்டாங்க. திருச்சி மாவட்டம் துறையூரில் கொண்டு போய் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை விவசாயிகளுக்கு தர வேண்டிய நிலக்கடலை விதையை 1 டன் விதையை ஒரு பெண் அதிகாரி, புதுசாக வேலைக்கு வந்த அதிகாரி, இளம் பெண், இப்போ தான் வேலைக்கே வந்திருக்காங்க, கொண்டுட்டு போய் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் விற்றுருக்காங்க. இங்கே வர விவசாயிகளுக்கு தரல, அங்கே கடையில் வச்சு விற்றுட்டு இருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் யூரியா ஆதார் கார்டு 1 மூட்டை, விவசாயிகள் ஆதார் கார்டு பட்டாச்சிட்டாலாம் எடுத்துருந்தால் 1 மூட்டை தான் தரான். பிளாக் மார்க்கெட்டில் குடோனில் வச்சு விற்றுட்டு இருக்கிறோம். 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்றுட்டு இருக்கிறோம். அடித்தாங்க, இப்போ குடோன் சீஸ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் எளிமையாக எடுக்க முடியும் நம்மளால். ரொம்ப எளிமையான விஷயம். நம்முடைய சக்திவேல் தோழர்கள்லாம் பேசியிருக்கோம். நீங்களும் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ சொல்லுங்கள். ஒரு அரசாங்கம் அறிவிச்சது ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும், விண்ணப்பித்த பிறகு இந்த அதிகார மையம், இந்த வேளாண் துறை அலுவலகம் அந்த விண்ணப்பத்தை எப்படி கையாளுவோம், அந்த ஃபைலில் என்னென்னலாம் இருக்கும், எந்த வகையில் பணம் கொடுப்பாங்க, இதில் என்னென்னலாம் தப்பு நடக்கும், இந்த தவறுகளை எப்படி கண்டுபிடிக்க முடியும், இதுக்கு புகார் மனுக்கள் மாதிரி, தகவல் சட்டம் மாதிரி, இதை ஒவ்வொரு திட்டத்துக்கும் தனித்தனியாக புத்தகமாக வெளியிட்டு இலவசமாக விவசாயிகள் கையில் தருவோம். இதில் ஆர்வமுள்ள விவசாயிகள் இங்கே ஒரு குழுவாக வேலை செய்யணும். நம்ம இன்னொரு வேலை செய்ய போகிறோம். காலையிலேருந்து பேசுகிறோம் மனு போகிறது, ஆர்டிஐ போகிறதுன்ட்டு. இது மட்டும் நம்முடைய பணி கிடையாது. இன்னொரு பக்கத்தில் காலையில் சொன்னேன், மத்திய அரசு மாநில அரசு கோஷம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இடதுசாரி தோழர்லாம் மேலே அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. அந்த கோஷம் அதிகமாக போடணும், போராட்டங்கள் நிறைய பண்ணணும், போராடாமல் போராட வேண்டும், போராட வேண்டும், சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தை மீற வேண்டும், போராட வேண்டும். எப்படி சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தை மீற வேண்டும்? எப்படி? லைவ் ஓடிட்டு சொல்ல முடியாது. வேறு 5 பேர் 150 போலீஸை தண்ணி காட்ட முடியுமா? வேறு 5 பேர் 150 போலீஸை தண்ணி காட்ட முடியுமா? வேறு 5 பேர் 150 போலீஸுக்கு தண்ணி காட்ட முடியுமா? ஒரு நாள் முழுசும் காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 3 மணி வரைக்கும் வேறு 5 பேர் டீ கடை வாசலில் உட்காந்துட்டு 150 போலீஸுக்கு தண்ணி காட்ட முடியுமா? முடியவே முடியாது தானே. காட்டியிருக்கிறோம். சாதாரண தர்மேந்திரங்கிற ஒரு விவசாயி காட்டினார் வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி விட்டல்குமார் படுகொலைக்கு நீதி கேட்டு வெறும் 5 பேரை 150 போலீஸுக்கு தண்ணி காட்டினாங்க. சென்னையில் தலைமைச் செயலகத்து வாசலில் 18 வண்டி எடுத்து வச்சுட்டு 18 வண்டியை வாடகை எடுத்து வச்சு போலீஸ் உட்காந்துட்டு இருக்கு. வெறும் 4 பேர் 18 பேர் போலீஸை வச்சுட்டு தண்ணி காட்டினாங்க. வெறும் 4 பேர். எப்படி? அந்த பயிற்சியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். சின்ன விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சி வரல பதிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னோம். எதில் பதிவு பண்ண சொன்னோம்?
என்னங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் ஊர் பதிவு பண்ணிட்டாங்க. சட்டப்பயிற்சி வகுப்பு கொடுமுடின்னு போட்டு உங்கள் பேர் ஊர் மட்டும் பதிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னோம். இதில் ஏதாவது ரகசியம் இருக்கா? நாங்கள் கொடுத்து வரதா இருக்கோம். இதுக்குன்னா பயிற்சி இதுக்குன்னா பதிவு பண்ணோம். நான் ஒரு 12 மணிக்கு வந்துட்டு மத்தியானம் ஒரு விசேஷத்துக்கு போகிறதா இருக்கேன், இதுக்கு போய் பதிவு பண்ணுமா அப்படிங்கிறது ரகசியம் இல்லை. இந்த பதிவு பண்ணவங்க நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம். யார் யாரெல்லாம் சொல்லாமல் பிடிக்காமல் வந்தாங்களோ அவங்கள கொஞ்சம் மாற்றிங்கன்னு சொல்ல போகிறோம். வெறும் 5 பேர் 150 போலீஸுக்கு தண்ணி காட்டினோம்னா எவ்வளோ திட்டமிட்டிருப்போம், எவ்வளோ திட்டமிட்டு விளையாண்டுருப்போம். யார் கூட விளையாடுறோம்? போலீஸ்க்கு எதிராக ஆர்டிவி போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? போலீஸ்க்கு எதிராக ஆர்டிவி போடக்கூடாது, போலீஸை கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்கிறேன். அதே நாம் பொதுமக்கள் பிரச்சனைக்கு, விவசாயிகள் பிரச்சனைக்கு நாம் வெற்றி பெறுவதற்கு காவல்துறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காவல்துறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தை மீற வேண்டும். சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தை மீற வேண்டும். அதற்கு நிறைய போராட்டங்களை போராடாமல் செய்ய வேண்டும். இதற்கான பயிற்சிகளை மீண்டும் மீண்டும் வழங்க இருக்கின்றோம். காவல்துறை நண்பர்கள் இங்கே இருக்க காப்பாற்றணும். அதனால இனிமேல் ஈரோடு மாவட்டத்தில் நிறைய போராட்டங்கள் நீங்க செய்ய போறீங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட நம்ம நிர்வாகிகள் ஆகக்கூடாது, ஆகாது. ஆகவே